happy, healthy and safe. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோயா ஃப்ரைட் ரைஸ் அண்டு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம டேரெக்டாக அப்படியே கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி போடுவோம்ல. பட் இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸை வந்து பிளான்ச் பண்ணி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சுகர், சால்ட்டு, இப்போ இந்த வாட்டரில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் நமக்கு என்னென்னா வெஜிடபிள்ஸ் போட போகிறோமோ லைக் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து இதிலே கொஞ்சம் நேரம் வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சோயாவை வந்து கொஞ்சம் மசாலா பவுடர்ஸோட மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட், இதுக்கு தேவையான அளவு, தென் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், நெக்ஸ்ட் இது கூட வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும். இப்போ வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்து லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு தென் வந்து இந்த சோயாவை அதில் போட போகிறோம். இதில் சோயாவுக்கு பதிலாக நீங்கள் ஆக்சுவலி பன்னீர் கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த சோயா போட்ட பிறகு கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இது நல்லாவே வந்து கிறிஸ்பி ஆகிட்டு. பட் மேக் ஷுர் யூ ஸ்க்ரேப் அவுட் எவ்ரி திங் ஃப்ரம் த சைட்ஸ். அங்கே தான் மசாலாவே ஒட்டிகிட்ருக்கு, அதை விட்டுட்டா ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இதே வெசல்லே தான் நம்ம அகெயின் நம்ம ஃப்ரைட் ரைஸும் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கார்லிக்கோட கலர் வந்து நல்லா மாறணும். அந்த பேர்ன்ட் கார்லிக் டேஸ்ட் தான் வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணும். ஆஸ் யூ கேன் see நம்ம கார்லிக் நல்லா பேர்ன்ட் ஆகிட்டு தென் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அட் திஸ் பாயிண்ட் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை கேரமலைஸ் பண்ண விட்டு இந்த ஆனியன்ஸோடு மிக்ஸ் பண்ணும்போது ஆனியன்ஸ் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். தென் நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஸஸ் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சோண்டு சோயா சாஸ், தென் சில்லி சாஸ், நெக்ஸ்ட் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அண்ட் கொஞ்சமாக இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட். இது இருந்தால் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 30 seconds கிட்ட அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை வந்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாஸஸோடு சேர்ந்து அதுவும் கம்பைன் ஆகிருக்கும். வாவ், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப நேரம்லாம் இதை அப்படியே விட வேணாம். தென் நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னால் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நம்ம ஒரு சோயா ரைஸ் பண்ணலாம். பட் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்கிறனால ஐ எம் யூஸிங் பாஸ்மதி ரைஸ் டுடே. நல்லா கம்பைன் பண்ணி விட்டுருங்க. அரிசி உடையாமல் இதை கலரணும்.
அட் திஸ் ஸ்டேஜ் நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமாக இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் பவுடர். ஃப்ரைட் ரைஸ்னால் பெப்பர் இல்லாமையா, பட் கம்மியாக ஆட் பண்ணணும். இதுக்கு வேறு எந்த ஸ்பைஸுமே நம்ம ஆட் பண்ணல, ஸோ பெப்பர் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இதுக்கு வந்து நார்மல் பிளாக் பெப்பரையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒயிட் பெப்பர் கூட இதுக்கு இன்னுமே ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். ஒயிட் பெப்பரையும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் இது. ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ்வலாக வந்து எந்த ஒரு மஞ்சூரியன் அந்த மாதிரியான டைப் ஆஃப் சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் தான் வந்து இதுக்கு பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 எக்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபோர்க் வச்சு இதை பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் இது கூடமா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தைம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீஸா சீசனிங் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆக்சுவலி ஃப்ளஃபியாக வரும். இந்தளவுக்கு இதை விடவே பீட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பீட் பண்ணுறப்ப நல்லா ஃப்ளஃபியாக வரும். பீட் பண்ணி வச்சு இந்த எக்ஸை இந்த மாதிரி ஊற்றிடலாம். டக்குன்னு கலராமல் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு கலந்தால் நல்லா பிக் பிக் பீசஸாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஃபைனான பீஸ் மாதிரி இருக்கும் எக்கு. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். மேலேயும் லைட்டாக வேகட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இப்படி மூவ் பண்ணிட்டே வரணும். ஸோ இது இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே தான் இதை நம்ம வந்து கலரவே போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான பீஸஸில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொத்திக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சோயா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி மைல்டாக, ரொம்ப மசாலாவாக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கு. ஐ திங்க் பன்னீர் போட்டிருந்தா இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன், பன்னீர், சோயா வந்து ஒரு புது ட்ரை தான். பட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூ கேன் பேர் இட் வித் சம் மஞ்சூரியன் லைக் ஸ்டார்டர்ஸ். ஐ திங்க் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸோட நிறுத்திட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டில் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.